இன்றைக்கி வந்து இங்கே சேலம் வந்திருக்கோம். சேலம் வந்தோடனே இந்த ரூம்ஸ் வந்து பழைய ஞாபகங்கள் வந்து காட்டுது. அண்ட் ஸ்பெஷலி வந்து இங்கே காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எம்எம்ஜியும் எம்எம்ஜி பாடங்கள், எம்எம்ஜி ட்ரைனிங் அது வந்து நிரந்தரம். நான் நிரந்தரம் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாமல் போயிடுவேன். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஹோட்டல் இது சேலம் வியூ சூப்பராக இருக்கும். இருக்கலாம், அழகாக இருக்கும். இதோட என்ட்ரன்ஸ் வந்து ஹோட்டலில் நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலுக்கு வந்து 2019 வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் வச்சோம். அந்த ட்ரைனிங்கு கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம். ஹால் சின்னதாக போச்சு, இடம் இல்லை. அப்புறம் எல்லாம் நெருக்கி போட்டு அல்லது எல்லோரும் ஸ்டேஜில் கீழே உட்காந்துருந்தாங்க. அது முன்னாடி மதுரையில் ஒரு செமினார் இருந்துச்சு. அந்த செமினாருக்கு வந்துட்டு 50-60 டிக்கெட்டு ஒரே ஒருத்தவங்க கூட்டு வந்திருந்தாங்க. அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பஸ்ஸு பிடிச்சலாம் வந்துருந்தாங்க. சென்னையிலேருந்து, அங்கேருந்து, எங்கேருந்து, மதுரையில் ஜான்ஸ் ஹோட்டல் நம்ம மட்டன் தாவணி ஏற்றலைங்க. அப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சேலத்தில் வசந்த் ஹோட்டலில் ட்ரைனிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சார் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து திதி இருக்குது அன்றைக்கி. அது வந்து எல்லோரும், அது ஏதோ ஒரு நாள் அன்றைக்கி இறந்தவங்களுக்குலாம் திதி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து கூட்டம் வராது, நான் வர முடியாது, அதனால் நீங்கள் டேட்டை மாற்றி வைங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, எம்எம்ஜி வந்து யாருக்காவது நிற்காது. ஒரே ஒருத்தர் வந்தாலும் சரி, அன்றைக்கி அந்த ட்ரைனிங் நடக்கும். ரைட் டயத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், ரைட் டயத்தில் முடியும். இதுதான் ரூல்ஸு, நம்ம பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டாங்க. அதே சொன்ன மாதிரி டேட் அனௌன்ஸ் ஆச்சு, சொன்ன மாதிரி ட்ரைனிங் நடந்துச்சு. இதே வசந்த் ஹோட்டலில் இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணோம். கூட்டம் வந்து ஃபுல், ஹாலில் தாண்டி 20% 30% ஃபுல் ஆகிடுச்சு. எல்லோரும் வெளியே கண்ணாடி திறந்துட்டு பின்னாடி நின்று ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க, நின்றுட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க, கீழே தரையில் நம்ம ஸ்டேஜில் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் ட்ரைனிங் நடந்துச்சு. அந்த ட்ரைனிங்கில் ஒரு விஷயம், நிறைய ஒரு இன்றைக்கி புதுசாக இருக்க நிறைய காலையிலே ட்ரெஸ்ஸு எல்லாம் குதிக்கிட்டு வந்து இங்கே ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த செஷன் அட்டன் பண்ணாங்க. அந்த செஷன் வந்து சாப்பாடு கிடையாது, ஒன்லி வந்து செஷன் மட்டும் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதில் ஒருத்தவங்க வந்து, சார் நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னாங்க. உடனே இன்னொருத்தர் ரகுன்னு ஒருத்தர் தான், நான் வந்து சாப்பாடு கொடுங்க சார் எல்லாருக்குன்னு. அட் அ டைம் வந்து ஐ திங்க் 30,000 40,000 ருபீஸ் அவர் அந்த ஸ்பாட்டில் கழிச்சார். எதுக்குன்னு கேட்கும்போது, இது வந்து எம்எம்ஜி வந்து கடவுள், கோயிலுக்கு போய் நம்ம அன்னதானம் கொடுக்கலாம், அது மாதிரி இந்த அன்னதானம் கொடுத்தா லைஃப் அப்படி ஆகும் அப்படின்னாரு. இது என்னடா ஆச்சுதான் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு அவர் பண்ணாங்க. அந்த செஷன் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே அன்னைக்கு இறந்த கூட்டம், அன்னைக்கு என் கூட இருந்த கூட்டங்கள் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கிடையாது. அதுக்கப்புறம் செட்டு வந்துச்சு, அந்த செட்டு கிடையாது. அதுக்கப்புறம் செட்டு வந்துச்சு, அந்த செட்டு கிடையாது. இப்போ அடுத்தல புது செட்டு வந்திருக்கு. நான் எவ்வளோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா. வாழ்க்கையில் இந்த மாதிரி வரும் போகும். இதை முதலே நினைவு பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் கூட கொஞ்சம் குழாவி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுக்குறவங்க நாளைக்கு உங்களை எதிர்த்து பேசுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. யாரும் உங்கள் கூட காலம் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களோ, எந்த ஸ்டாண்ட்ஸ் நோக்கி போயிருக்கீங்களோ, அதுக்கு புண் வாங்காதீங்க. அதில் வந்து தெளிவாக இருக்கணும். எவன் வந்தாலும் வராட்டான்னு நான் போய்கிட்டே இருப்பேன். அதில் எந்தெந்த மாதிரி ஆளுக்களை கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த மாதிரி கூட வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது என்ன, இதை வந்து பண்ணுறதை வந்து விடாதீங்க. இது இது நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் போகும். ஒவ்வொரு தடையும் ஒரு டீம் வரும்போது, டீம் வந்து உடையுதுல என்கிட்ட நிறைய வருவாங்க, சார் டீம் உடையுது என்ன பண்ணுவோம். டீம் கண்டிப்பாக உடையும், எனக்கும் டீம் உடையும், எல்லோருக்கும் உடையும். ஆனால் மேட்டர் என்னென்னா, டீம் உடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ருட்டீன் பண்ணி கொண்டு போகிறீங்களா, டீம் உடைஞ்சதுக்கப்புறம் பண்ணுறீங்களான்னு தான் மேட்ரு. நீங்கள் உங்கள்கிட்ட சிஸ்டம்னு ப்ராசஸ் வச்சுருக்கீங்களா, யாரும் உங்களை தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதுதான் உங்களை காப்பாற்றும். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இது வந்து டீம் சம்மந்தப்பட்ட விஷயமா. துரோகங்களும், டீம் விட்டுட்டு போகிறதும், உடைகிறதும், உங்களை வந்து கடவுள் மாதிரி பார்த்தவங்க நாளைக்கு கல் தூக்கி எறிகிறதும், இதெல்லாம் வாழ்க்கையில் ரூட்டீனாக நடக்கும். அதே மாதிரி ரொம்ப பயந்தவங்களும், ரொம்ப பாராட்டுறவங்களும், ரொம்ப மதிப்பு கொடுக்குறவங்களும் எனக்கு பயமாக இருக்கும். எல்லோரும் அப்படி இல்லை, நிறைய மதிப்பு கொடுக்குவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறைய மதிப்பு கொடுத்தா இருக்காங்க, நிறைய மதிச்சுட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் மதிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த நம்பிக்கை, மரியாதை, கடவுள்னு பார்க்குறது, அதெல்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய கோஷிங்க பாதிலே எவனோ ஏதோ சொன்னால் அப்படின்னு கலந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. டீம் உடையும், ஃபேமிலி உடையும், குடும்பம் உடையும், குழந்தைங்க நீங்கள் பெற்று வளர்த்துருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு தூக்கி அனாதாசிரமத்தில் போட்டுரும், கனெக்ட் பண்ணாமல் போகிறோம், இப்படிலாம் ரெகுலராக நடக்கும். பி ரெடி ஃபார் தட். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க,
உங்களுக்கு அப்படி சிஸ்டம் வச்சுக்கோங்க, யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாமல் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.